பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 9. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்து உள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அனுதினமும் எங்களை புனிதப்படுத்தி உமது மகனாக உமது மகளாக எங்களை மாற்றி உமது திட்டத்திற்கு ஏற்ப நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இரவு பொழுதெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கையில் உமது திட்டங்களை நிறைவேற்றி அனுதினமும் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை அரவணைத்து அவர்கள் தவறு செய்யக்கூடிய வேளையிலும் கண்டித்து தண்டித்து திருத்தி மார்போடு அணைத்து தாளாட்டி சீராட்டி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுப்பதை போல இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் நடுவில் கடந்து வந்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அனுதினமும் தகப்பனே, அதிகாலையிலே எழுந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின்படி நடக்க நீர் எங்களை பழக்கி வைப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. கடந்த நாட்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கின்றீர். திருச்சபையில் நிலைத்திருந்து ஜெபிக்க நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து நற்கருணையின் வழியாக அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஜெபமாலையை கையில் எடுத்து அன்னை மரியாளுடைய உதவியை தேடி அனுதினமும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை கேட்கும் பொழுது எங்களோடு கூட கடந்து வந்து எங்களை அரவணைத்து அன்னை மரியாளுடைய கூக்குரலை கேட்டு ஞானத்தின் ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு அநேக மக்களை வழிநடத்த உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அனுதினமும் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே வல்லமை மிக்க இறை வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே எங்களுடைய குருக்களுக்காக ஜெபிக்கின்றோம், பங்கு தந்தைக்காக ஜெபிக்கின்றோம், ஆயர்களுக்காக ஜெபிக்கின்றோம், கருதினாள்களுக்காக ஜெபிக்கின்றோம், போ பிரான்சிஸுக்காக ஜெபிக்கின்றோம், அருட்சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்து அரச குருக்களின் கூட்டமாக மாற்றி தூய மக்களினங்களாக எங்களை மாற்றி உமது உரிமை சொத்தாக எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி உயர்வான இடத்தில் வைத்து வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, குருக்களுடைய கரங்களில் வழியாக நீர் இந்த உலகத்தில் கடந்து வருகிறீரே. ஆண்டவரே, அவர்கள் அந்த வசீகர வார்த்தையை சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நற்கருணை நாதராக வீற்றிருக்கக்கூடிய அன்பு நேசரே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்கள் உள்ளத்தில் கடந்து வந்திருக்கின்றீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, குருக்களின் வழியாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீர் கொடுத்து இருக்கின்றீர். நாங்கள் தவறக்கூடிய நேரத்திலே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உமது அழகிய மேன்மையை நாங்கள் இழக்கக்கூடிய வேளையிலே மீண்டும் மீண்டும் கல்வாரி சிலுவையிலே அறையக்கூடிய பொழுது ஆண்டவரே, குருக்களின் வழியாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை
தந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை புனிதப்படுத்தி எங்கள் உடலில் உள்ள பாவங்களையும் உள்ளத்தில் உள்ள கரைகளையும் ஆத்துமாவில் இருக்கக்கூடிய கரைகளையும் அப்புறப்படுத்தி எங்களை தூய்மைப்படுத்துகிறீரே சுவாமி. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அனுதினமும் ஆண்டவரே, குருக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை புனித குருக்களாக மாற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா. அநேக முறை எங்களுடைய பங்கு தந்தைக்கு எதிராக நாங்கள் சென்றிருக்கின்றோம். குருக்களுக்கு எதிராக சென்று அவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம், அவமானப்படுத்தி இருக்கின்றோம், வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, யார் யாரெல்லாம் குருக்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ, யார் யாரெல்லாம் குருக்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, யார் யாரெல்லாம் குருக்களுக்கு எதிராக சென்று சாபத்தை வரவழைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களை நான் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் செக்கேரியா 2வது அதிகாரம் 8வது வார்த்தையில் வாசிக்கின்றோமே, உங்களை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று. ஆம் தகப்பனே, யார் யாரெல்லாம் குருக்களுக்கு எதிராக பேசினார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுக்குள்ளும் உமது ஆத்துமா இருக்கிறபடியினால் அவர்களையும் மன்னிப்பீராக, அவர்களை ஏற்றுக்கொள்வீராக. சீயோனில் இருந்து அவர்களை தேற்றுவீராக. எருசலேமை நோக்கி அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்களே, மீண்டும் தேற்றி அவர்களை வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஒரு புறத்தில் பரிசுத்தம், இன்னொரு புறத்தில் பாவம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் சாத்தான் வல்லமையாக திருச்சபையிலே செயலாற்றி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவரே, எந்தெந்த குருக்கள் எல்லாம் தன்னுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி சாவான பாவத்தில் விழுந்து சாத்தானுடைய கரத்தில் விழுந்து மக்களை உம்மை நோக்கி வழிநடத்துவதற்கு பதிலாக தவறான வழிகளில் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவர்களை நீர் தேர்ந்தெடுத்து இருக்கின்றீர். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினத்தினர், உமது உரிமை சொத்தான பிள்ளைகள் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு அவர்கள் இந்த நாளிலே என் ஆண்டவருடைய மனதுருக்கத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திரு பாதத்திற்கு அழைத்து வருவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் அநேக குருக்கள் மன உளைச்சல் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் தனிமையோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட குருக்கள் இந்த நாளிலே என் ஆண்டவரை கண்முன்பாக நிறுத்தி, என் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை கண்முன்பாக நிறுத்தி இந்த நாளிலே வாழ்வார்களாக. ஆண்டவரே, வாழ்வின் ஆதாரங்களை நீர் அவர்களுக்கு கொடுக்கின்றீர். ஞானம் பெற்ற குருக்களாக மாறட்டும் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, வயது முதிர்ந்து போய்விட்டதே, நான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்ற மன குழப்பத்தோடு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே அந்த குருத்துவ பணியை கொடுத்திருக்கின்றீர். நீர் அதை ஒரு நாளும் திரும்ப எடுப்பது கிடையாது என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, அவருடைய காயங்களை ஆற்றுவீராக. 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, சிலுவையின் மீது தன் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள் என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம். அந்த வார்த்தையின்படி குணப்படுத்திடுவீராக. இந்த நாளிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், ஆயர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இவருடைய ஆத்துமாக்கள் உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமா நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, புனித தாயே, கன்னி தாயே, ஜெபமாலை அன்னையே, ஞானத்தின் இருப்பிடமே, குருக்களுக்கு பாதுகாவலியாய் இருக்கக்கூடிய எங்கள் அன்பு தாயே, இந்த நாளிலே உமது பிள்ளைகளாகிய குருக்களை அரவணைத்து அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பாவத்தில் விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.